Hello students, welcome again in ELGA 14 online class. As we know, ELGA has 5 components. ELGA has 5 components, that is phonics, whole words, reading and listening comprehension, grammar, writing and speaking expression. Okay. Today we have to learn journey towards change. The lesson is journey towards change. Okay. Let me read it. Listen carefully. Okay. It was a hot day in Mumbai. A young girl, Shaheen Mistry, was traveling in a taxi. The taxi stopped at a signal. Some kids knocked on the taxi window. They wanted money. Shaheen felt sad to see them begging. They lived on the roads and never went to school. Shaheen wanted to do something for these poor people. Okay. One day, it was a hot day. Okay. In that day, one young girl traveled in taxi. Okay. அந்த டேல ஒரு எங்கள் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷஹீன் மிஸ்ட்ரி. ஓகே, அப்படிங்கிற ஒரு யங் கேர்ள். ஓகே, அவங்க டாக்ஸியில் போயிட்டுருக்கப்போ சடனாக சிக்னலில் ஸ்டாப் பண்ணுறாங்க டாக்ஸியை. இன் தட் டைம் some childrens come to knock the taxi window. Okay, வந்து அந்த டாக்ஸியோட விண்டோவை நாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மணி தேவை. ஓகே, they need money. ஓகே, ஷாஹின் felt sad to see them begging. ஓகே, அவங்க அந்த இடத்துல பெக் பண்ணுறதுன்னா என்ன, பிச்சை எடுக்கிறது. ஓகே, அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரோட் சைடில் போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கே போகிறதில்லை. ஒய்? பிகாஸ் தே ஆர் வெரி புவர். ஓகே, சம் டேஸ் லேட்டர் ஷீ ஸ்டார்டட் டீச்சிங் த சில்ட்ரன் லிவிங் இன் எ ஸ்லம். ஓகே, ஸ்லம்னா என்ன? இட் வாஸ் எ ஏரியா who lived very poor condition and crowd area. ஓகே, ஸ்லம் ரொம்ப புவராக இருக்கிற மக்கள் வாழ்கிற இடம். ஓகே, she attended college in the morning and taught the children in the evening. ஓகே, இந்த கேர்ள் எங்கள் ஷஹீன் மிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, மார்னிங் வந்து காலேஜுக்கு போயிடுவாங்க அண்ட் ஈவினிங் வந்து அந்த மாதிரி ரோட் சைடு இருக்கிற சில்ட்ரன்ஸ் அண்ட் ஸ்லம்மில் இருக்கிற சில்ட்ரனுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, டீச் பண்ணுறாங்க. சூன் ஷீ ஸ்டார்டட் அகன்ஷா சென்டர் ஃபார் சில்ட்ரன் ஃப்ரம் புவர் families. Here they could learn and fulfill their dreams. She requested young college students to join her and teach these kids for free. These teachers went around the street of Mumbai and asked parents to send their children to the Acacia Center to learn. Okay,
ஈவினிங் டைமில் அந்த ஸ்லம் ஏரியா சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அக்கன்ஷா அப்படிங்கிற ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. புவர் ஃபேமிலியில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் அண்ட் ஸ்லம் பீப்புள்ஸ் அண்ட் ரோட் சைடு சும்மா பெக் பண்ணிகிட்ருக்கிற அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க படிக்கிறதுக்கு தேவையான எல்லாம் செய்து கொடுக்குறாங்க. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த பீப்புள்ஸுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் வந்து ஹெல்ப்பும் கூட பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் அந்த அக்கன்ஷா சென்டரில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட்டில் போயிட்டு மும்பையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் போய் பேரண்ட்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்க, குழந்தைங்கள படிக்கிறதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Salman Syed studied in one such center. He was born on a pavement in Mumbai. His mother collected garbage to make money. In class 2, he had left his school and started selling books at a traffic signal. One day, a young teacher from the Akansha Center saw him at the traffic signal. She asked him to join the center and continue his education. After several requests, Salman started studying again. With the help of the teacher, he took his class 10th. ஓகே. சால்மன் சையத் அவங்க எங்கே படித்தாங்க, இந்த மாதிரி அக்கன்ஷா அப்படிங்கிறதுன ஒரு அந்த டியூஷன் சென்டரில் தான் படித்தாங்க. ஓகே. அவங்க சின்ன வயசில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்களால எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியல, பாதிலே ட்ராப் பண்ணிவிட்டு புக் செல் பண்ணுற வேலைக்கு போகிறாங்க. ஓகே. புக்கு செல் பண்ணுற வேலைக்கு. ஓகே. இன் தட் டைம் இந்த அக்கன்ஷா சென்டரில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் பார்த்துட்டு அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்றாங்க. ஓகே. அவங்கள வந்து வாங்க திருப்பம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சல்மானோட மதர் என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, கார்பேஜ் அப்படின்னா குப்பையெல்லாம் பொறுக்கி அதை விற்றோம்னா அதுக்கு பேப்பர்லாம் பொறுக்கி போடுவாங்கள்ல, ஸோ அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த டீச்சர்ஸ் கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அகெயின் அவங்க ஸ்கூலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் நல்லா படிக்கவும் செய்கிறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் த அக்கன்ஷா சென்டர் டீச்சர்ஸ். ஓகே. He took his class 10th board exams and passed it with flying colors. He also got admission in a good college. Soon more people joined Akansha. In the last 25 years, more than 6,500 children have studied in the 60 Akansha centers and 20 schools across Pune and Mumbai. ஓகே. அந்த சால்மன் வந்து நல்லா படித்து அண்ட் நல்ல காலேஜ்லேயும் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குது. ஓகே. இந்த மாதிரி லாஸ்ட் 25 இயர்ஸில் ஓகே 6,500 சில்ட்ரன்ஸ் வந்து அதில் படிச்சிருக்காங்க அண்ட் 60 ஸ்கூல்ஸாக அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த ஸ்கூல் வந்து பூனே அண்ட் மும்பையில் 20 ஸ்கூலாக
அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஷாஹின் நவ் ஃபெல்ட் தட் பீப்புள் ஃப்ரம் different sectors should come together to bring a change in the lives of these children. This led her to start a new movement called Teach for India. She invited young and educated people in the country to teach in low income schools. Many people left their successful jobs and joined Teach for India. ஓகே, ஷாஹின் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் செக்டாருக்கு போகிற அளவுக்கு அவங்கள நல்ல நாலேஜபிளாக கைட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நல்லா அந்த ஸ்கூலை லீட் பண்ணி அந்த ஸ்கூலில் டீச் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அந்த ஸ்கூலை என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷி இன்வைட்டட் யங் எஜுகேட்டட் பீப்புள். ஓகே, நல்லா படித்த யங் பீப்புள்ஸை லோ சேலரிக்கு, ஓகே, லோ இன்கம்க்கு அந்த ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ண கூப்பிட்றாங்க. அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் நல்ல ஜாப் இருக்கும், நல்ல சேலரி இருக்கும், பட் அவங்க அந்த புவர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த டீச் ஃபார் இந்தியா அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஆல்மோஸ்ட் 27 years ago, Shaheen Mistry started teaching a few students in a community. Today, more than 2000 teachers from Teach for India work in schools in cities such as Pune, Mumbai, Delhi, Ahmedabad and etc. They all believe that every children deserves an excellent education. Okay, ஆல்மோஸ்ட் 27 இயர்ஸுக்கு அப்புறமா ஷாஹின் மிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, 27 இயர்ஸுக்கு முன்னாடி ஷாஹின் மிஸ்ட்ரி இது வந்து ஒரு ஸ்மால் அளவில் தான், சின்ன குரூப்பாக மேக் பண்ணி அந்த ஸ்லம் பீப்புளுக்கும் பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணி எஜுகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நவ் இது 2000 டீச்சர்ஸ் வச்சு டீச் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய சிட்டிஸில் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இவங்க இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனே, மும்பை, டெல்லி அண்ட் அகமதாபாத், இந்த மாதிரி நிறைய ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, they all believe that every children has deserve an excellent education. ஆமாம் தானே, எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் படிக்கிறதுக்கான அந்த டிசர்வ் இருக்குது தானே, அவங்களுக்கு படிக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஓகே, ஆல் சில்ட்ரன்ஸ் ஹாவ் right to get good education, right? Okay, there are various rights mentioned in our constitution. One of them is that every child in India has the right to attend school and get a good education. As Indians, it is our duty to ensure all children enjoy this right. ஓகே, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கூட எழுதியிருக்காங்க, எல்லா சில்ட்ரனுக்கும் படிக்கிறதுக்கான எல்லா ரைட் இருக்குது, எல்லாருமே நல்ல படிப்பு படிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஓகே, நமக்கு அந்த டியூட்டிஸ் இருக்குது, எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு நினைக்கிறதுக்கான டியூட்டி நமக்கும் இருக்குது. ஓகே, எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு, எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, குட் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து இந்தியன்
பீப்புள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வெக்காபுலரி வேர்ட்ஸ். ஸ்லம். ஸ்லம்னா என்ன? எ வெரி புவர் அண்ட் crowded ஏரியா எஸ்பெஷலி ஆஃப் எ சிட்டி. ஓகே, ரொம்ப க்ரௌடாக அண்ட் வெரி புவர் பீப்புள்ஸ் இருக்கிற பிளேஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்லம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செக்டார்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் activities peoples do be engaged in a country. ஓகே, செக்டார்ஸ் அப்படின்னா என்ன? வேறு வேறு துறைகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகே, வேறு வேறு செக்டார்ஸில் ஜாப் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறது. ஓகே, மூமெண்ட்ஸ், எ வே டு ஒர்க் டுகெதர் ஃபார் எ பர்டிகுலர் செட் ஆஃப் எய்ம்ஸ் ஆர் கோல்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன், community, a group of people living together in the same area or having some common interest. Okay okay students, hope you understand the story. After see this video, you have to write hard words and vocabulary words in your notebook. Okay, see you in next class. Thank you.